பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம். துலா ராசி நேர்களுக்கு இந்த இந்த உணவினால் வரக்கூடிய மாற்றங்கள், வித்தியாசங்கள் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வருமா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வியாக இருக்கு. கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக நிறைய மாற்றங்களும் நிறைய வெற்றிகளும் வரும். நான் நிறைய ராசிகளுக்கு சொல்லியிருப்பேன். சில ராசிகளுக்கு அசைவமே எடுக்காதீங்கன்னு சொல்லியிருப்பேன். சில பேர் சரி கொஞ்சமா எடுத்துட்டு போங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். சில பேர் நல்லா எடுத்து சாப்பிடுங்க நல்லது அப்படின்னு. ஆனால் துலா ராசிக்காரர்களுக்கு அசைவ உணவுகளை கண்டிப்பாக எடுக்கலாம். அசைவ உணவில் சூப்பு, நல்ல சூப்பு வச்சு குடிங்க. சூப்பு வச்சு குடிக்கும் போது உங்களுக்கு நல்லா காமிக்கும். ஆனால் அசைவ உணவில் உங்களுக்கு என்ன இது மாற்றம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க உணவினால் உடம்பு சூடாகும். துலா ராசிக்காரர்களுக்கு உடம்பினால் உடல் சூடாக தன்மை இருக்கும். ஆனா அது உங்களுக்கு ரெக்கவர் ஆயிருவீங்க. ரொம்ப சூட்டுனால அவதிப்பட மாட்டீங்க. ஆனால் நீங்க திடப்பொருளாக சேர்க்கும் போது உங்க உடம்பு ஒத்துக்கொள்ளாத தன்மையாக இருக்கும். ஆனா அதை சூப்பு வடிவமாக எடுத்து சாப்பிடுங்க. உங்களுக்கு அசைவ உணவு இல்லாமல் இருக்கவும் முடியாது. அதனால நீங்க அசைவ உணவு சாப்பிட்டுதான் ஆகணும். ஆனால் சூப்பு தன்மையில் குடிங்க. நல்ல லிக்விட் பொரிச்சு சாப்பிடாம, எண்ணெயில் ஆயிலில் பொரிச்சு சாப்பிடாம நல்லா அவிச்சு அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அசைவ உணவிலால் உங்களுக்கு கெடுதல் வராது அப்படிங்க. துலா ராசிக்காரர்களுக்கு காய்கறிகள் சாப்பிடலாமானா சாப்பிடலாம். காய்கறினால் எந்த இதுவும் இல்லை. கீரை வகைகள் கண்டிப்பாக சாப்பிடலாம், ஒரே ஒரு மாதத்தை தவிர. புரட்டாசியை தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் நீங்க கீரைகள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது. பொதுவாக நீங்க கீரைகளை எடுக்கும் போது அதை வேரோட புடுங்கும் கீரைகளை எடுக்காதீங்க. மேலாக்குல நுனிப்புள் மேயிற மாதிரி எடுப்பாங்களே அந்த கீரைகளை இங்க உணவாக உட்கொள்ளுங்கள் அப்படின்னு. ஏன்னா இப்ப கீரைகள், அகஸ்தி கீரை பாத்தீங்கன்னா செடியை வேரோட எடுக்க மாட்டோம். அகத்திக்கீரை மரத்தை வேரோட எடுக்க மாட்டோம். முருங்கைக்கீரை எடுத்தீங்கன்னா அதையும் வேரோட எடுக்க மாட்டோம். சில கீரைகள் வேரோட எடுத்து அதை உட்கொள்வது உங்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கு சரியாக இருக்காது. ஆனால் கீரைகளை உட்கொள்ளும் போது கவனிக்க வேண்டியது, வேருடன் வரக்கூடிய கீரைகளை உங்களுக்கு எடுக்காதீங்க. இப்ப நான் இங்க அரைக்கீரை நான் எடுக்கிறேன் அப்படின்னா அரைக்கீரை வேரோட தருவாங்க. ஆனா நீங்களா வளர்த்தீங்கன்னா வேரோட எடுக்காம நுனிப்புள் மட்டும் அப்படி பிச்சு எடுத்தீங்கன்னா ஓகே, அந்த அரைக்கீரையை ஒண்ணும் செய்யாது. அதனால அரைக்கீரை பூமியில இருந்து எடுக்கும் போது வேரோட எடுக்காமல் மேல மட்டும் பிச்சு எடுங்க. உங்க வீட்டுல வளர்த்தா அப்படி பிச்சு எடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த அரைக்கீரையுடைய வேரை தூர போடணும்னா போட்டுக்கலாம். ஆனால் கடையில எல்லாம் வாங்கும்போது வேரோட தான் உங்களுக்கு அரைக்கீரை, சிறுகீரை எல்லாம் கிடைக்கும். பொதுவாக நீங்க கீரையை இந்த அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, புளிச்சக்கீரை இதெல்லாம் வேரோட எடுக்க மாட்டாங்க. அதனால வேரோடு இல்லாத கீரைகள் உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அசைவ உணவர்கள் அப்படிங்கிறதுனால நீங்க எந்த உணவையும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு, ஆனா எண்ணெயில் பொறுத்த உணவுகள் உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும், மன சஞ்சலத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும், காமம் தலைக்கேறக்கூடியதாக இருக்கும். அதனால இதெல்லாம் வேண்டாம்னா ஆயில் வைத்த உணவுகளை உட்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். ஆயில் உங்களுக்கு நிறைய டேமேஜை கொடுக்கக்கூடியதாக இருப்பதனால் ஆயில் உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது. உங்களுடைய உணவில் காரத்தன்மை இருக்கணும். காரத்தன்மை இருந்தால் நீங்க உணவின் ஒரு அர்த்தம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆகும். உங்களுக்கு சாதாரண இந்த எலும்பு சாதம் அதெல்லாம் போட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு மனம் லயக்காது அப்படிங்கிறது. உங்களுக்கு சாப்பாடு விருந்தோம்பல் சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த விருந்தோம்பல் சாப்பாடு தான் நீங்க விரும்பி உண்பீர்கள். விருந்தோம்பல் சாப்பிடா வாழை இலை, தலைவாழை இலையை வைத்து உணவு கொடுப்பது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது. அது போக நீங்க உண்ணும் உணவில் உணவு எது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பு ரொம்ப பெஸ்டா இருக்கும். யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சூப்பு வாங்கி கொடுங்க. அவங்களும் நீங்களும் தனியா போய் அது உங்களுக்கு தானங்களில் சூப்பு ரொம்ப சிறந்த தானமாக இருக்கும். நீங்க உணவு உட்கொள்ளும் உணவில் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் உடைய தன்மை இருந்தால் அந்த தன்மையெல்லாம் குறைப்பதற்கு அடிக்கடி வெந்நீர் வைத்து குடிப்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஆனா ஏன்னா உங்களுக்கு கொழுப்பினால் உங்களுடைய உடல் கெடதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வெந்நீர் வைத்து குடிப்பது உங்களுக்கு சிறந்த மாற்றத்தை கொடுக்கும். சரி, அசைவ உணவுகள் அப்படி எடுக்கும் போது உங்க உணர்வுகள் அதிகமாக தூண்டப்படுவதனால் நேர காமத்துக்குள்ளேயே லயிச்சு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அந்த அசைவ உணவின் தன்மையை கவனமாக பார்த்து உட்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பொதுவாக உங்களுடைய அசைவ உணவுகள் வெயில் காலத்தை விட குளிர், பனிக்காலம் அந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு அசைவ உணவு உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். அந்த மாதிரி நாளை பார்த்து செலக்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்க வெளியே எங்க போனால் உங்களுடைய சொற்பேச்சுகளை கேட்பதற்கு சிறந்த இது பாத்தீங்கன்னா, இந்த சில பேர் புளிப்பு முட்டாய்ன்னு சொல்லுவாங்க. அந்த முட்டாய் வாயில் போடுவது சிறப்பாக இருக்கும்.
இல்லாட்டா உங்களுடைய லைட்டா வந்து இந்த புளி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு லைட்டா புளிப்பு தன்மையுடைய இதை வந்து வாயில போட்டுட்டு போங்க. அதுவும் உங்களுக்கு வந்து எச்சி ஊறும் தன்மையாக, நீர் சுரக்கும் தன்மையாக மாறும். இந்த நீர் சுரப்பினால் உங்க வாழ்க்கையில நீ எவ்வளவு நீரை சுரந்து உங்களுக்கு எச்சி நீங்க முழுங்குகிறீங்களோ அவ்வளவுக்குள்ள செல்வ நிலையும் உயரும் அப்படிங்கிறதாக இருக்கும். அதனால நிறைய எச்சை வந்து கீழே உமிழக்கூடாது. உங்களுடைய எச்சி துலாம் ராசிக்காரர்கள் உமிழக்கூடாது. அது வேற யாராச்சும் மிதிச்சாங்கன்னா அது உங்களுக்கு பாவ செயலாக மாறும். அதனால உங்களுடைய எச்சி வந்து உமிழாமல் அத அதாவது துப்பாமல் அதை நீங்க வந்து எச்சை வந்து மேக்சிமம் உங்களுக்குள்ளேயே நீங்க உள் செலுத்திக்கிட்டே இருங்க. அதில் தான் உங்களுக்கு அமிர்த சக்தியும் உருவாகுது அப்படிங்கிறதும் இருக்கு. அதனால உங்க எச்சில் ஒரு அமிர்தத்தை நீங்க வெளியில வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீரை வகைகளை சொன்னது வேர்க்கீரையை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால மற்ற கீரைகளை எடுக்கிறது சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திணை மாவை வைத்து கொலக்கட்டை செய்வது அதெல்லாம் செய்து சாப்பிடுவது உங்களுக்கு சிறந்ததா இருக்கும். திணையும் தேனும் சேர்த்து சாப்பிடுவது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய விரதங்களில் கந்தசஷ்டி கவச விரதம் வந்து ரொம்ப சிறந்த விரதமாக இருக்கும். அந்த விரத உணவு வகைகளை எடுக்கும் போது உங்களுக்கு இந்த நோயினால் வரக்கூடிய அதாவது அஜீர்ண கோளாறுங்கிறத விட கொழுப்பினால் வரக்கூடிய கெட்ட எனர்ஜி வந்து அது வந்து இந்த கந்தசஷ்டி விரதத்தில் உங்களுக்கு குணமாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் உங்க உணவினுடைய தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நீங்க வந்து உணவை வந்து பொதுவா நீங்க வந்து இந்த லக்ஸரியான உணவுகளை ரொம்ப பிடிக்கும், அலங்கார உணவுகள் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த யூடியூப் அதுல எல்லாம் காமிக்கிற இந்த கலரான உணவுகளை செய்து பார்க்க ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதனால இந்த உணவுகள் மேல் அதிகம் நாட்டம் கொள்ளாதீங்க. அந்த அலங்கார பொருட்கள் உணவு மேல் நாட்டம் கொள்ளாதீங்க. அது வந்து உங்களுடைய உடம்பை சீர்குலைய செய்யும். நூடுல்ஸ் அந்த மாதிரி ஃப்ரை ரைஸ் இதெல்லாம் நீங்க எடுத்து உண்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப இது பண்ணும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணும், உடல் நலத்தை ரொம்ப டிஸ்டர்ப் ஆக்கி விடும். அதனால அந்த உணவுகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு நல்ல உணவுகளை உட்கொள்ளுங்கள். பொதுவாக நீங்க வந்து அசைவ உணவுகள் உட்கொள்ளும் போது நீங்க பண்ண வேண்டிய நாள் கிழமைகள் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை உட்கொள்ளலாம், ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து விடுங்கள், சனிக்கிழமை உட்கொள்ளலாம், செவ்வாய்க்கிழமையை தவிர்த்து விடுங்கள், திங்கட்கிழமையை உட்கொள்ளலாம். இந்த மாதிரி நாட்களில் உணவு உட்கொள்ளும் போது உங்களுக்கு மாற்றங்களும் வெற்றிகளும் உங்களை வந்து அடையும். குரு நாளில் உட்கொள்ளாமா அப்படிங்கிறது வியாழக்கிழமை உட்கொள்ளக்கூடாது. வியாழக்கிழமை ஜீவசமாதி வழிபாடுகளை பண்ணிட்டு வந்து அங்க வந்து நெய்வேத்தியம் நீராகார நெய்வேத்தியம் வைத்து கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த உணவும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்கும். இந்த விஷயங்கள் நீங்க செய்து பார்க்கும்போது உங்க வாழ்க்கையின் வெற்றி பயணத்தை நீங்க மேற்கொள்வீர்கள். இந்த வெற்றி உங்க வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல முன்னேற்றங்களையும் கொண்டு வந்து கொடுப்பதினால் அது வந்து உங்களுக்கு தொடர்ந்து பின்பற்றக்கூடியதான பரிகாரமாகவும் இது இருக்கும் என்பதில் ஐயம் இல்லை. நன்றி, வணக்கம்.